ஏ ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடால துப்பாக்கி சூடு சம்பவத்துல இந்தியாவை சேர்ந்த ஒரு மாணவி உயிரிழந்திருக்காங்க. இந்த கதைய கேட்கும்போது எல்லாத்துக்குமே சோகத்துல தான் முடிஞ்சிருக்குது. சரி, எதனால இந்த மாணவிய துப்பாக்கி சூடு பண்ணியிருக்கிறாங்க? இந்த மாணவிக்கும் அந்த துப்பாக்கி சூடு சம்பவக்கும் என்னதான் காரணம்? இந்த மாணவி யாரு? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சோகம் ஏற்பட்டிருக்குது. சரி, இந்த பெண் யாரு? இந்த சம்பவம் எப்படி நடக்குது? அப்படி எல்லாமே முதல்ல பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பெண் வந்து கனடால உள்ள ஆன்டேரியோ மாகாணத்தில் உள்ள ஹமில்டன் நகரில் உள்ள மெக்வா கல்லூரியை இந்தியாவிலேயே சேர்ந்த இந்த பெண் வந்து அங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. சரியா? இந்த பெண்ணுக்கு வயசு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு ஆகுது. அங்க தான் காலேஜ் அவங்களுடைய கல்லூரி படிக்க பயின்று வந்துட்டு இருந்தாங்க. இந்த சம்பவம் எப்படி நடக்குது? எங்க நடக்குது? அப்படின்னு பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி இருக்கிறாங்கல்ல, இவங்க வந்து காலேஜுக்கு ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருந்து பஸ் ஏறி தான் என்ன பண்ண முடியும்? காலேஜுக்கு போக முடியும். அதே மாதிரி காலேஜ்ல இருந்து பஸ் ஏறி ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க. இப்படிதான் அவங்களுடைய ரெகுலர் டைம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவங்க காலேஜுக்கு போறாங்க. காலேஜ்லாம் முடிச்சுக்கிட்டு கரெக்ட்டா கிட்டத்தட்ட 7:30 மணி அளவு என்ன பண்றாங்கன்னா, பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ் ஏறதுக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு 2 காரு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்ன 2 கார்ல இருந்து நெறைய ஒரு சில கும்பல் வந்து இறங்குறாங்க. சரியா? இறங்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேத்துக்குள்ளுமே ஃபைட் பண்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி வச்சு மாறி மாறி ஃபைட் பண்றாங்க அந்த 2 கும்பலும். இப்படி அந்த துப்பாக்கி சுடுறது வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள காரு, அங்க உள்ள ஆட்களுக்கு மேலலாம் படுது. அப்புறம் வந்து பஸ் ஸ்டாப்ல இவங்க மட்டும் ஒத்தைக்கு நின்றுருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புல்லட் வந்து இந்த மாணவி மேல வந்து படுது. அப்போ இந்த மாணவி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்ல இறக்குறாங்க துடிச்சு. சரியா? அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. கார்ல உள்ளவங்க துப்பாக்கி சுடுதல் நடத்திட்டு போயிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்து இந்த மாணவி தூக்குறாங்க. ஏன்னா கல்லூரி மாணவில்ல. அவ பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துருக்காங்க. சேர்த்ததுல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, ட்ரீட்மெண்ட் நடத்தும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவி ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து தகவல் சொல்லிட்டாங்க. சரி, இந்த தகவல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு தரப்புல பிள்ளையோட வீட்டுக்கு பேரண்ட்ஸுக்கு வந்து தகவல் குடுக்குறாங்க. அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது துப்பாக்கி சூடு இந்த மாதிரி நடந்திருக்குது. நடந்ததுல எதிர்பாராத விதமா தெரியாம வந்து இந்த மாதிரி உங்க ம பொண்ணு மேல வந்து குண்டடிபட்டிருக்கு. அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து தகவல் குடுக்குறாங்க. சரியா? அத கேட்டு அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. நெறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த பெண்ணுக்காக வந்து வருத்தங்கள் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தூதரகம் வந்து அவங்களும் வருத்தங்கள் தெரிவிக்கிறாங்க. என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஹமில்டனின் இந்திய மாணவி ஹர்சிம்ரத் ராதாவின் தூய மனத்தால் நாங்கள் மிகவும் வருத்தம் அடைகிறோம். நாங்க மாணவியோட குடும்பத்தோட தொடர்புல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்றதுக்கும் நாங்க வந்து துணையா இருக்கிறோம் அப்படின்னு வந்து தூதரகம் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? கனடாவில் இந்த மாதிரி துப்பாக்கி சூடு சம்பவம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இதே மாதிரி கிட்டத்தட்ட 4 மாசத்துல 4 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. சரியா? அது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நடந்திருக்கு? அது யாரெல்லாம்? எந்த டைம் எல்லாம் பார்ப்போம். கிட்டத்தட்ட 4 மாசத்துல கால்குலேஷன் படி டிசம்பர் 1ஆம் தேதி 2024 சரியா? பஞ்சாபின் லுதியானாவை சேர்ந்த 22 வயது முதுகலை மாணவர் குராசிக் சிங் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டாங்க. சரியா? அந்த ஒரு சம்பவம். அடுத்தது வந்து பஞ்சாபை சேர்ந்த 22 வயது இந்திய மாணவி ரித்திகா ராஜ்புத் மரம் விழுந்து இறந்தாங்க. இந்த சம்பவத்த குறித்து விசாரணை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து தானா வந்து மரம் விழுந்தது மாரி தெரியல. இது வந்து ஒரு ஏதாவது யாராவது அட்டாக் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி சொல்றாங்க. சரியா? அடுத்தது டிசம்பர் 6ஆம் தேதி எட்மண்டில் 20 வயது ஆகுது. சரியா உங்களுக்கு? இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஹர்ஷன்தீப் சிங் ஒரு கும்பலால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. சரியா? இத குறித்து விசாரணை நடத்திட்டு தான் வராங்க. அதே மாதிரி இன்று நடந்திருக்கு ஒரு சம்பவம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஏப்ரல் 19 சரியா? இளம் இந்திய மாணவி ஹர்ஷிம்ரத் ராதவா 21 வயசு ஆகுது. அவங்களும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த வந்து 4 பேர் வந்து கடந்த 4 மாசத்திலே வந்து இந்த மாரி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கத்தியால குத்தி இறந்திருக்காங்க.
அப்புறம் வந்து மரம் தாக்கப்பட்டு இறந்திருக்காங்க. அதுவும் இன்னைக்கு நடந்த சம்பவம் குறித்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 பேர் அப்படி சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த மாணவி இறந்ததுக்கு வந்து அங்க உள்ள இந்திய தூதரகம் வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலி, ரிலேட்டிவ் எல்லாத்தையுமே சப்போர்ட்ல தான் இருக்கிறாங்க. இந்த மாணவிக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாமோ நாங்க சப்போர்ட் பண்றோம். அதாவது இந்த மாணவி எதனால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க? எ என்ன காரணம்? எல்லாமே நாங்க வந்து கண்டுபிடிச்சு, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை, தண்டனை எல்லாமே வாங்கி குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த துப்பாக்கி சூடு நடத்துனாங்கல்ல, எதனால துப்பாக்கி சூடு நடத்துனாங்க? என்ன காரணம்? அப்படின்னு வந்து இன்னும் வந்து தெளிவா வரல. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, கெஸ்ஸிங் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துப்பாக்கி சூடு வந்து அவங்க 2 அதாவது கும்பல் அட்டாக்கிங்னால தான் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சந்தேகக்குரிய விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கார்ல வந்து அந்த இடத்துல வந்து ஏன் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து ஃபைட் பண்ணணும்? அதுவும் இந்த பெண்மணி இருக்கிறாங்க. அப்படின்னு வந்து எல்லாருமே கொஸ்டின் மேல கொஸ்டின் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து போலீஸ் அவங்க தான் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் தீவிரமா கண்டுபிடிச்சுட்டு வரோம். இதுக்கு கண்டிப்பா உரிய தண்டனை நாங்க வந்து குடுப்போம் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவ சேர்ந்த நெறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு நாலேட்ஜ் நெறைய இருக்கணும். நல்ல வேலை கிடைக்கணும். நல்லா படிக்கணும். அதுக்காகவே என்ன பண்றோம்னா, அதிக ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்றோம்னா, ஃபாரின்ஸ்ல படிக்க வைக்கிறோம். அப்போ அங்கே படிக்க வச்சுக்கிட்டு நம்ம இங்க நிம்மதியா இருக்கிறோமா? யாருமே நிம்மதியா இருக்க மாட்டோம். கண்டிப்பா இங்க வந்து பயத்துல தான் இருப்போம். என்னனாலும் நடக்கலாம் அந்த மாதிரி இருப்போம். சரியா? அப்போ இப்படி இருக்கும்போது பிள்ளைங்கள விடும்போது, நம்மளுடைய பாதுகாப்ப நம்ம தான் பார்த்துக்கணும். இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாரின்ஸ்ல படிக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது, என்னுடைய பாதுகாப்ப நான் தான் பார்க்கணும். வேற யாரும் வந்து பார்க்க முடியாது. இப்ப பொதுவா நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் வந்து, இந்த ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கத்தி குத்து, இந்த துப்பாக்கி சூடெல்லாம் இருக்காது. அசால்ட்டா இருக்காது. ஏன்னா யாருமே டைரக்ட்டா வந்து தாக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. சரியா? துப்பாக்கி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டிவா இருக்குது. ஃபாரின்ஸ் கண்ட்ரிய பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி அங்க எல்லார் கையிலயும் வந்து துப்பாக்கி கண்டிப்பா இருக்கும். அங்க வந்து ஃபைட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, என்ன பண்ணுவாங்கன்னா, கன் வச்சு தான் ஃபுல்லா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அது யாருக்கு மேல படுதோ, பக்கத்துல படுமோ, நம்மளால அவங்க இறப்பாங்களோ, அந்த மாதிரி எதுவுமே வந்து யோசிக்க மாட்டாங்க. சரியா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்க. அப்ப அங்க பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஃபாரின்ஸ்ல யார படிக்க வைக்கிறோம்னாலுமே பார்த்து நிதானமா நம்மளுடைய சேஃப்டிய பார்த்து தான் எல்லாமே பண்ணணும். ஆனா, இந்த மாதிரி ஒரு மாணவிக்கு அதுவும் 21 வயசு தான் ஆகுது. அவங்க இறந்திருக்காங்க. இத பார்க்கும்போது இந்த அளவுக்கு சோகமா இருக்குது. ஏன்னா, அவங்களுக்கு இன்னும் லட்சியம், கனவு எல்லாமே இருக்கும். சரியா? இந்த கன்னடாவ சேர்ந்த பெண்மணி சம்பவத்த குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.